அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று முதல் நவம்பர் 4ஆம் தேதி முடியும் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ருத்ர தாண்டவம் ஆடும் சனி பகவானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தானாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக செயல்பட வேண்டிய விஷயமாகவும் எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது வக்ரசனியின் ருத்ர தாண்டவம் என்பது நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மிக பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இல்லை. ஏனென்றால் சனி பகவான் அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் அந்த 3இல் வக்ரம் பெறுவதற்கூடிய இந்த வேளையில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாத ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக விளங்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவது நல்லது இல்லை என்றாலும் கூட அவர் வக்ரம் பெற்றாலும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறார். ஆனால் முழுமையாக 3ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். எனவே சனி பகவானுடைய வக்ரத்தை எண்ணி நிச்சயம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் வருமானத்தையும் லாபத்தையும் திருப்திகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று கையாளாமல் மற்றவர்களின் ஆலோசனையும் ஆலோசித்து அனுசரித்து செல்வது பல்வேறு வகையான குழப்பங்களை தவிர்க்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் சந்திப்பில் நல்ல மாற்றம் உண்டு. உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. உத்தியோக ரீதியாக நெருக்கடிகள் அதிகரித்தாலும் அதில் மிக பெரிய அளவில் சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக அமைவதற்கான சூழல் பல விஷயங்கள்ல உருவாகிறது. ஏனென்றால் முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் தொழில் ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் தாமாகவே உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அசைக்க முடியாத அளவிற்கு கோடீஸ்வர யோகம் நிறைந்து பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளை சனி பகவான் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சனியும் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் பெரிய அளவிற்கு முன்னேற்றத்திற்கான பாதிப்புகள் தடைபடாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அவருடைய சிறப்பு பார்வை மிக வலுவாக 5, 9, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அதிலும் 3ஆம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வந்த கருத்து வேறுபாடு, நீங்கிய உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட சிக்கல் போன்றவை மறைவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பாராத புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் தாமாகவே கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. வக்ரம் பெற்ற சனி பகவானின் ருத்ர தாண்டவ சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். அதே போன்று தொழில் ஸ்தான பார்வை விரயத்தில் பரவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மற்ற விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அனைத்தையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கிறாருங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மிகவும் வலுவாக வக்ரம் பெற்ற ருத்ரசனியின் தாண்டவம் என்பது நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பண விரயங்களை கட்டுப்படுத்தும். சுப விரயங்கள் அதிகரிக்கும், மனதிற்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும், உடல் நலனில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது பல சிரமங்களை தவிர்ப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சனி
பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறந்த நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான பணிகளில் உண்டு. எனவே அலுவலக ரீதியான பணிகளில் அலட்சியம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். ஆனால் இந்த வேளையில் தனி வக்ரம் பெற்றாலும் 3லும் இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத வகையில் தாமாகவே பல நல்ல விஷயங்கள் நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் மனதிற்கு மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விருப்பமின்றி இடமாறுதல் ஏற்பட்டாலும் கூட அவற்றின் மூலமாகவும் பல நன்மைகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபார துறையில் இதுவரை இல்லாத அளவுக்கு வியக்கத்தக்க வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாறுதல்கள் வக்ரசனியின் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு. பல விதமான போட்டிகள், நெருக்கடிகள் தாமாகவே உங்களை விட்டு விலகும். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு அளவாக மேற்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிக வலுவான முறையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். கலைத்துறை ரீதியான பணிகளிலும் நல்ல வாய்ப்பும் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் திரைப்படத்துறை, நாடகத்துறை, இசைக்கலைஞர்கள் என எந்த துறையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக வலம் வருகிறார். சனி வக்ரம் பெற்றாலும் கூட அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உண்டு. சகாய சனியின் ஆரம்ப காலகட்ட வக்ர பயிற்சி என்பது பெரிய அளவிற்கு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஒருபோதும் குறைவில்லாத வகையில் செவ்வாய் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் சனியும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் விளைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். லாபம் பல மடங்கு உயரக்கூடிய யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சற்று சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி அமைவதால் உடல் நலத்தில் பெண்மணிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் நல்ல சுமூகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்களை பெண்மணிகள் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.